ஓம் மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் கந்தர் அனுபூதியிலிருந்து 21வது பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இதுக்கு முன்னாடி இருக்கிற பாடல் 20வது பாடல் அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு. அந்த பாடலில் அருணகிரிநாதருக்கு முருகக் கடவுள் மெய்ப்பொருளை மெய்ஞானத்தை உணர்த்தினார் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த 21வது பாடலில் கருதா மரபா நெறியை எனக்கு அருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் முருகனிடம் கோரிக்கை வைக்கின்றார். அது என்ன கருதா மரபா நெறி? பாடலை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாடல் பார்ப்போமா? கருதா மரபா நெறிகான எனக்கிருதால் வனசம் தர என்றிசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே. வரதா முருகா, முருகன் யார்? வரதா, வரதன். அடியவர்களுக்கு தேவையான வரங்களை வாரி வழங்குபவன், வல்லல். அதான் வரதா, வரதா முருகா. அவன் மயில் வாகனனே, மயிலை வாகனமாக கொண்டவன், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த மயில் வாகனம் வச்சுன்றதுனால அடியவர்கள் துன்பத்தை ஒரு நொடி பொழுதும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வந்து தீர்த்து வைப்பவன். ஆகவே வரதா முருகா மயில் வாகனனே, விரதா சுரசூர விபாடனனே. விரதா, அது ரெண்டு விதமாக பார்க்கலாம். முருகனும் விரதம் கொண்டிருக்கின்றான், அவனுடைய பக்தர்களும் விரதம் கொண்டிருக்கின்றார்கள். நம் போன்ற மனிதர்கள் முருகனை நோக்கி தவம் செய்து விரதம் செய்து அவர் மீது பாடல்கள் பாடி அவருடைய திருப்பெயரை ஓதி அவர்கிட்ட நம்ம குறைகளை சொல்லும் பொழுது அவர் உடனடியாக நம்முடைய பிரச்சனையை சரி பண்ணிடுவார். அது நாம் இருக்கின்ற விரதம். அவர் என்ன விரதம் வச்சுருக்கார்? என்னுடைய அடியவர்களுக்கு எந்த துன்பம் வரக்கூடாது, அந்த துன்பத்தை உடனே என்னன்னு சரி பண்ணிடணும், அந்த விரதத்தை அவர் வச்சுட்டு இருக்கார். இந்த ரெண்டு விதமாக இப்படி பார்க்கலாம். அதுதான் விரதா. முருகன் நமது துன்பத்தை போக்குவதற்கு விரதம் கொண்டிருப்பவன் விரதா. அவன் சுரசூர விபாடனனே. சுரர்கள் தேவர்களுக்கு துன்பம் கொடுக்கின்ற அவர்களுடைய எதிரியான சூரன் சூரபத்மன் போன்ற அசுரர்கள். பொதுவாக இந்த அசுரர்கள் குணமெல்லாம் கல் மனசு, எல்லாம் எனக்குன்ற மனசு தான். ஆகவே அவர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவனை சூரபத்மனை பிளந்து அழித்து வெற்றி கொண்டவர், அதுதான் விபாடனனே, சூர விபாடனனே. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகனிடம் அருணகிரிநாதர் கோரிக்கை வைக்கின்றார். என்ன கோரிக்கை? கருதா மரபா நெறிகான. அது என்ன கருதா மரபா நெறி? கருதா, கருத்தில் இல்லாத, எண்ணத்தில் இல்லாத, நினைவில் இல்லாத. அதை நமக்கு நினைவே இல்லை, மறந்து போகுது எல்லாம். அதாவது பகல் நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும், சில விஷயம் ஞாபகத்தில் இருக்கிறதில்ல. நம்ம எவ்வளவுதான் யோஜனை பண்ணி பார்த்தா கூட அது நம்ம நினைவுக்கு வர்றதில்லை. ஆகவே அந்த நிலை கருதா நிலை. சிலது எண்ணத்தில் இருக்கும், சிலது எண்ணத்தில் இருக்காது. அது எண்ணத்துக்கு நம்மளால் கொண்டு வர முடியாது. கருதா நிலை பகல் நேரம். பொதுவாக இது பகல் நேரத்தில் தான் ஒப்பிடப்படுது. அதே போல் கருதா மறவாத நிலை. எப்போவும் மறக்கிறதே இல்லை. நான் நினைவில் வைத்து கொண்டே இருப்பேன். இது எப்படி நடக்கும்? ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கு இல்லையா? இப்போது முருகனுடைய திருவடியை, இறைவனுடைய திருவடியை நாம் உற்று நோக்கி கொண்டே இருந்தால் நமது மனது அதில் ஒன்றி விட்டால் நமக்கு நினைவில் இருப்பது என்ன? ஒன்று தான், முருகனுடைய திருவடி மட்டும்தான். முருகனே எல்லாம், முருகனே அந்த நினைவு நமக்கு வந்துடும். ஆக மற்ற எந்த விஷயங்களும் நமக்கு எண்ணத்தில் வராது. முருகனுடைய திருவடியை மட்டுமே நாம் கருதுவோம், மற்றவற்றை கருத மாட்டோம். ஆகவே இந்த முருகனுடைய திருவடி நம்ம எண்ணத்தில் இருக்கு இல்லையா, அது மறவா. கருதா, மற்ற எந்த எண்ணங்களும் நமக்கு வராது. ஆகவே அது கருதா. ஆக இந்த கருதா மரபா நிலையை நமக்கு வேணும். இது ரொம்ப அழகாக அருணகிரிநாதர் இன்னொரு திருப்புகழில், சென்னிமலை திருப்புகழில் கொடுத்துருக்கார். நாமும் அதை பதிவு 96 கொடுத்துருக்குறோம். விளக்கம் தேவைப்படுங்க, போய் பார்க்கலாம். ரொம்ப அழகான பாடல். பகல் இரவினில் தடுமாறா பதிகுருவென தெளிபோத இரகசிய முறை தனுபூதி ரத நிலைதனை தருவாயே. இந்த பகல் இரவு என்ற நிலை தடுமாற்றம் இல்லாத நிலையை, அனுபூதி நிலையை, அந்த ரசநிலையை எனக்கு கொடுக்க வேண்டும் முருகான்னு கேட்டிருக்கார். விளக்க நீங்கள் அந்த பாடல் பதிவில் போய் பாருங்கள், 96 பதிவில் போய் பாருங்கள்.
அதுதான் இங்கே குறிப்பிட்டிருக்கார். அந்த கருதா மறவா நிலையை, அதாவது முருகனுடைய திருவடிகளில் ஒன்றி நமது எண்ணம் முருகனுடைய திருவடியை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க நிலையை கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன வேணும்? எனக்கு இருதால் வனசம் தர. முருகா, அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய இருதால், உங்களுடைய 2 திருவடிகள், அது வனசம், தாமரை மலர், தாமரை மலர் போன்ற உங்களது 2 திருவடிகளை நீங்கள் எனக்கு தர வேண்டும். நீங்கள் அந்த கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? கருதா மறவா நெறி கிடைக்கும். நான் உங்களிடம் ஒன்றி போவேன். அந்த அனுபூதிகளை எனக்கு கிடைக்கும். அது நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறார். அதுக்கு என்ன கேட்குறார்? என்று இசைவாய். என்றைக்கு தான் நீ அதை கொடுக்க போகிற? என்றைக்கு தான் உனக்கு அது மனசு வரப்போகிறது? உங்களுடைய மனசு உருக வேண்டும். என் மீது கருணை காட்டுங்கள். என் மீது கருணை காட்டி அந்த கருதா மறவா நிலை எனக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய 2 திருவடிகளை, மலர் திருவடிகளை எனது சிரசின் மீது பதிக்க வேண்டும். முருகனுடைய 2 திருவடிகள் நமது சிரசின் மீது பதிந்தால் நமக்கு அந்த கருதா மறவா நிலை நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம இந்த பாடல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி அருணகிரிநாதருக்கு அந்த கருதா மறவா நிலை, அனுபூதி நிலையை கொடுத்தாரோ முருகக் கடவுள், இந்த பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், முருகன் அவருடைய திருவடிகளை நமது மேல் பதித்தால் நமக்கும் அந்த நிலை கிடைக்கும். ஆகவே இந்த பாடலை பாடி பாடி அந்த நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பாடலை பார்க்கலாமா? கருதா மறவா நெறிகான எனக்கிருதால் வனசம் தர என்றிசைவாய். வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாக உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ.